வணக்கம் மக்களே. ஒரு 8.5 ஏக்கர் காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. எங்கே என்று சொன்னால் தவசிக்குளம் மிருசுவில் இருக்குது தானே, மிருசுவில் ஸ்டேஷனுக்கு கிட்ட இங்கால வரைக்க தவசிக்குளம் என்ற ஒரு இடத்தை 8.5 ஏக்கர் காணி 8.16 136 பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தேவையான ஆட்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு மணல் பாங்கான ஒரு மண், நல்ல தென்னைக்கு நல்ல இடம், நல்ல பயந்தரு மரங்கள் நிற்குது, ஞாபகமான தென்னை நிற்குது. சின்ன பிள்ளைகளும் வச்சு கிடக்குது, சின்ன பிள்ளை இப்போ புது பிள்ளைகள் வச்சு கிடக்குது. அதே மாதிரி பிலாமரம், அதே மாதிரி பனை என்று நிறைய நிற்கிது. விரும்பின ஆட்கள் இந்த டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பக்கத்தில் மிருசுவில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதே மாதிரி மிருசுவில் சர்ச் இருக்குது. இங்கால போனால் உசன் கந்தசாமி கோயிலுக்கு கிட்டவா போகலாம். அதே மாதிரி உசன் கணேஷ் டாக்டர்ன்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிட்டே இருக்குது. தேவையான ஆட்கள் இந்த டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த காணி வந்து அறுதி உறுதி வந்து இருக்குது. நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டா சரி. இந்த காணிக்கு ஒரு நல்ல சிறப்பம்சம் இருக்குது. 4 பக்கமும் ரோட்டு இருக்குது. 4 பக்கமும் ரோட்டு, ஒரு நீட்டு காணி வந்து ஒரு இயற்கையான சூழலில் ஒரு தென்னம் பதநீர், பனங்காய் பணியாரம், அயலட்டையல், சுற்றஞ்சூழல் என்று வாழ விரும்புகிற வெளிநாட்டு உறவுகள் சரி இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டால் இங்கே வந்து நீங்கள் வாழலாம். ஒரு பண்ணை போடக்கூடிய ஒரு காணி. இந்த தென்னைகளுக்கு இடையில் வந்து நீங்கள் தேவையேண்டா அன்னாசி, கற்றாழை இப்படியான ஊடு பயிர்களும் வைக்கலாம். ஒரு நல்ல பெரிய காணி, நடுவில் ஒரு பெங்களோ ஹவுஸை அடித்து போட்டு அமைதியான வாழ்க்கையை வாழணுமெண்டா இந்த காணியை நீங்கள் விரும்பி வேண்டலாம். தென்மராட்சியில் சும்மா நின்றாலே வந்து அந்த மண் மணமும் மரங்களின் வாசமும் வந்து சும்மா தூக்கும். ஒரு இயற்கையை எழில் கொஞ்சம் அழகாக ரசிக்கிறார்களுக்கும் ஒரு சட்டப்படி காணின்னு தான் நான் இதை சொல்லுவேன். பெரிய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 100 பிறப்புக்கு மேலே வேண்டினா ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். இந்த மண்ணை கட்ட காட்டணும், எப்படி மண்ணண்டு கனவேர் காப்பியல். இங்கே பாருங்க, கிட்ட காட்டணும். மணல் தென்மை தான், தென்னைக்கு நல்ல மண். இங்கே பாருங்க, நல்ல மண், தென்னைக்கு நல்ல காணி. மரங்கள் சின்ன பிள்ளைகள் இப்போ மட்டும் வச்சுக்கிடாது. மற்ற மேலே பாருங்க, நல்ல உலகட்டி காய்ச்சி நிற்குது. நல்ல பனியல் நிற்குது. நான் இப்போ காணின்ற நடுப்பகுதியில் நிற்கிறேன். இப்படியே போக போக போய்கொண்டே இருக்கலாம். எவ்வளவோ தூரம் எல்லாம் தெரியாது. ஏனெண்டா 100க்கு மேலே பரப்பு, 8.5 ஏக்கர். எல்லாரும் ஒரே தான் இந்த எல்லாத்தையும் வேண்ட விரும்பினாக்கள் வேண்ட சொல்லி தான் சொல்லி நம்ம பகுதி பகுதியாக கொடுக்குறதுக்கு பெருசாக ஐடியா இல்லை. அது கரைச்சலண்டு ஒரே தான் இந்த காணியை வேண்டி ஏதாவது முதலீடுகளை செய்ய விரும்பினா நல்ல ஒரு அமைதியான தென்மராட்சி இடம். தென்மராட்சி என்ற இயற்கை எழில் கொஞ்சம் இடம். மாம்பழங்கள், பிலாப்பழங்கள், பனம்பழங்கள், பனங்காய் பணியாரம், கல், இப்படி ஒரு இயற்கையை ரசிக்க விரும்பினாக்கள் இந்த காணியை நீங்கள் வேண்டி பயன்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க எவ்வளோ தூரம் காண நான் போகிறேன்னு பாருங்க. போக போக போய்கொண்டே இருக்கலாம். பாருங்க, என்னமே அங்கால எல்லாம் தெரியலை, அப்படியே போய்கொண்டு இருக்கலாம். மிகப்பெரிய காணி, 8.5 ஏக்கரண்டா யோசிச்சு பாருங்க. இப்போ தென்னம்பிள்ளைகள் வந்து சின்ன மட்டமும் வச்சுக்கிடாது, சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிடாக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் வந்து பெருசாக முதலிட தேவையில்லை. இதுகளை பராமரித்தாலே காணும். சின்ன பிள்ளையும் வச்சிருக்குது. விரும்பினாக்கள் கட்டாயம் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. காணிக்கு வந்து ஒரு வெட்டு கிணறும் கிடக்குது, ஒரு குழா கிணறும் கிடக்குது. அப்போ அதுவும் ஒரு நல்ல விஷயம். நீர் தேவை வந்து இல்லை, நல்ல தண்ணி. இந்த இடம் நல்ல தண்ணி, மணல் பாங்கான ஒரு தரை. தென்மராட்சி காணிகளை பார்த்தீங்கன்னா கட்டாயம் காணிக்கு ஒரு சின்ன திரோவு மாதிரி இருக்கும். என்னதுக்குன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதால் இந்த மரங்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கும். இந்த காணியில் இனி இல்லைன்ற ஒரு சிறப்பம்சம்ண்டா ஒரு நீள் சதுர காணி, 4 பக்க வேலிக்கும் வீதி கிடக்குது. 4 பக்கம் நீங்கள் எந்த பக்கத்தாலையும் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கியோ அல்லது ஒரு பண்ணையை போட்டோ எந்த பக்கத்தையும் பாதை வைக்கலாம். என்னென்னா காணின்ற 4 பக்கமும் ரோட்டு. மறக்காமல் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. வாட்ஸ்அப் இலக்கம் போட்டிருக்கிறேன், தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களோட காணிகளையும் விற்க விரும்பணுமெண்டா அல்லது உங்களோட ஏதாவது பொருட்களை இப்படி விற்க விரும்பணுமெண்டா அதுக்கு விளம்பர அனுசரணைக்காக இந்த தமிழேந்திரன் நிறுவன் என்னுடைய அந்த பக்கத்தை வந்து தொடர்பு கொண்டால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து 077 647 65 98. இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா நாங்கள் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை செய்து தருவோம். மறக்காமல் அதையும் தொடர்பு கொள்ளுங்க. காணி வேண்டணுமெண்டா இந்த நம்பருக்கு அடிக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட டிஸ்பிளேயில் இருக்கிற 3 நம்பருக்கும் அடித்து அவையோட கதைச்சு கொள்ளலாம். மிருசுவில் ஸ்டேஷனால் வந்தீங்களா இறங்கி தண்டவாளத்துக்கு பக்கத்தால் வர ரோட்டால் வந்தீங்களா இதில் கிடக்குது. தவமாலை தாசர் மாகாண இல்லம் தோமஸ் வீதி என்று இதால் கிடக்கு. இதுக்கு நேர் எதிர்ப்பக்கத்தால் இங்கே வேறுங்க. இதுக்குள்ள ஒரு ஒழுங்கி ஒன்றாங்குது. இந்த ஒழுங்கையால நேர போனால் இந்த காணிக்கு போகலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நேர் காணி அப்படியே போக தீ சந்தி மாதிரி வரும். இந்த நேர முட்டு காணி இதுக்குள்ளால அப்படியே நேரம் போனால் கொஞ்சம் தூரம் நல்ல பக்கத்து எல்லாம் கிட்ட இருக்குது. அங்கால பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் கணேஷ் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது.
இந்த பக்கம் இந்த ஒழுங்கைக்கு நேர பக்கத்தில் கணேஷ் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே போனால் ஸ்டேஷன் தான், கொஞ்சம் தூரத்தில் ஒரு மீட்டர் கணக்கில் ஸ்டேஷன் வரும். நான் சொன்ன இந்த சோமாலிதாசர் இந்த தோமஸ் வீதிக்கு எதிரொழுங்க, போட் இல்லை இது எதிரொழுங்க. இந்த இதால் போனீங்க. இப்போ நாங்கள் ஸ்டேஷன் ரோட்டால் வந்தால் நான் சொன்ன அந்த இருக்கு அந்த போட் அதுக்கு எதிரொழுங்க. இது அப்படியே நேர போனால் காணிக்கு தான் போகுது. இப்போ நாங்கள் அந்த ஒழுங்கைகளால் வந்த நாங்கள் நேர காணிக்க விட்டு காட்டுறோம் பாருங்க. நேர இந்த நேர்காணி தான். இப்போ உங்களுக்கு காணின்ற வாசலால் வந்து காணிக்கலாலே ஒரு மோட்டர் சைக்கிளில் போய் காட்ட போகிறேன். எவ்வளோ தூரம் வந்து காணிக்கலால் போக போய்கொண்டே இருக்கலாம். ஒரு கொஞ்சம் தூரம் மோட்டர் சைக்கிளில் இப்படி ஒரு உழவுக்கு டிராக்டர் போன பாதை கிடக்கு பாருங்க. வாங்க எனக்கு பின்னால். இப்போ காணிக்கலால் மோட்டர் சைக்கிளில் போகிறோம். போயக்க பாருங்க காணின்ற வியூவை. பெரிய காணி, சின்ன பிள்ளைகளும் வச்சு கிடக்கு. இது காணிக்கு நடுவால மோட்டர் சைக்கிளில் போகிறோம். என்னமே இல்லை தெரியல. அப்படியே இதால் போங்க, அப்படியே சைட்டாக போயிட்டு 8 ஏக்கர் காணி தேவையான ஆக்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பக்கமும் ரோட்டு தான் காணிக்கு. பக்கத்தை ஒழுங்க போகுது பாருங்க. இங்கால மதில் தெரியுது, அதான் மெட்ட பக்கம் இல்லை. இது காணிக்கு உள்ளால நாங்கள் மோட்டர் சைக்கிள் ஓடி காட்டுறோம். இதில் சுற்றி வர வீடுகள்லாம் இப்போ எல்லாரும் யோசிப்பியல் காணி என்ன விலை தம்பி அதை சொல்லு முதலண்டு. அதுக்கு தான் அந்த 3 தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கு. அதோட நேர எடுத்து கதைங்கோ. விலை வந்து நாங்கள் இதில் சொல்லல. அவர்களோட நீங்கள் கதைச்சு பேசி வேண்டலாம். நல்ல ஒரு காணி மறக்காம தொடர்பு கொள்ளுங்க. யாருக்காவது ஒரு பெரிய காணிக்கு இல்லை, ஏக்கர் கணக்கான காணியை வேண்டி சுத்த வர நிறைய மரங்களுக்கு நடுவில் ஒரு வீட்டை கட்டி, அதை தான் என்ன வெள்ளைக்காரன் சொல்கிறவன் வேண்டாம் பெங்களூர் ஹவுஸ்ன்னு சொல்கிறவன். ஒரு மூலையாக இருந்து கொண்டு அமைதியான வாழ்க்கை, இயற்கை, இப்படியே தேங்காய் மாங்காய் பழங்கள் என்று வாழ விரும்பினாக்கள், அல்லது ஒரு பண்ணை ஒன்று அடிக்க விரும்பினாக்கள் 8 ஏக்கர் 136 வரப்பு காணி வாங்க விருப்பம்ண்டா இந்த டெஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் 3க்கும் தொடர்புகளெல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது. தொடர்பு கொண்டு அவர்களோட நீங்கள் கதைக்கலாம். இதில் வந்து விற்பனைகளை கூட விரும்பாமல் காணி உண்மையாக வேண்ட விரும்பினாக்கள் இதை வந்து வேண்டுங்கோ. நல்ல ஒரு இடம், சுத்த வர வீடுகள், தவசிக்குளம், மிருசிவில் தவசிக்குளம் பக்கத்தில் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு காட்டியிருப்பேன். மறக்காமல் இந்த காணி தொடர்பான விருப்பம் உள்ள ஆக்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. உங்களோட காணிகளையும் விற்கணுமெண்டா மறக்காமல் தமிழ் எந்திரன் நிரூபன் என்ற என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது டெஸ்கிரிப்ஷனில். தொடர்பு கொண்டா விற்று தருவோம். நன்றி, வணக்கம்.